துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 9, 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது, அப்புறம் 10ஆம் வீட்டிலே இருக்கிறது, அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றதுன்றத இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புங்க. ராசிநாதர் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரா, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்புகளில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும், சாதனைகளை செய்ய முடியும் என்பது ஒரு ஜோதிட விதிங்க. அந்த விதி இப்போது உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். படிப்படியாக தான் செய்யும். 2025ஆம் ஆண்டு 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. இந்த அமைப்பிற்கு அச்சாரமாக முன்கூட்டியே ஏதாவது தெரிவிக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்குங்க. இந்த வருஷம் பிறக்க போகுது, இன்னும் 2 வாரத்தில் வருஷம் பிறக்க போகுது. டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த 22ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்திலேயே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உண்டு. 10ஆம் இடத்துல தொழில் மேன்மை, வேலை மேன்மை போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கும் வந்துடுறாரு. 11ஆம் இடத்துல வரும்போது வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனி, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல மேன்மைகள் இருக்கும். போட்டிகளில் ஜெயிக்க முடியும், நல்ல வருமானங்கள் இருக்கும், சோஷியல் மீடியாவில் பேர் எடுக்க முடியும், நல்ல பதிவுகள் போட முடியும். எல்லாவற்றையும் விட மேலாக சோஷியல் மீடியாவில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே விலக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எந்த ஒரு நிலைமையிலையும் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆரம்பத்திற்கான முதன்மை வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாங்க. ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால சொந்த ஊர் பற்றின கொஞ்சம் நினைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க ஊருக்கு திரும்பி வரணும், ஊரை பார்க்கணும், அல்லது திரும்பி இந்தியாவுக்கே வந்துடணும், திரும்பி தமிழ்நாட்டிற்கே வந்துடணும் என்பது மாதிரியான எண்ணங்களும் அவ்வப்போது வரும். இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு பூர்வீகத்திற்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தலாம் என்கின்ற மாதிரியான பூர்வீக எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த பூர்வீக அமைப்புகள் எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து போகக்கூடிய 8, 12ஆம் இடம் சுபத்துவம் இருக்கு இல்லையா. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் சொந்த ஊருக்கு போய் பார்த்து விட்டு வரக்கூடிய அல்லது குலதெய்வ தரிசனம் போன்றவைகளை செய்து வரக்கூடிய ஒரு நிறைவான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த டிசம்பர் 16லிருந்து 22 வரையிலான யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது சொல்ல போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேயே, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:47 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட 6:47 வரைக்குமே சந்திராஷ்டமம். ஆனால் சந்திராஷ்டமம் இந்த தடவை உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அதனால பெரிய அளவுகளும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, அந்த 3 மணியிலிருந்து 4 நிமிஷம் 3 மணி 4 நிமிஷத்தில் இருந்து திங்கட்கிழமை முழுமையாக இருந்து செவ்வாய்க்கிழமை மாலை 6:47 வரை இருக்கின்ற சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாகவே வருங்க. பொதுவாகவே சந்திராஷ்டமத்தில் அது நடக்கும் இது நடக்கும்னு கொஞ்சம் பயமுறுத்தல்கள் இருக்கும் இல்லையா. இப்போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் எதுவும் அப்படி ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும் போது கொஞ்சம் மனசு முன்ன பின்ன இருக்கும்ன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்களும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அல்லது இவருக்காக நான் இதை தர்றேங்க, கிரெடிட் கார்டை கொடுத்து விடுறது. நம்ம கிரெடிட் கார்டு தானே, சரி இந்தாங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அப்புறமா கொடுங்க என்கின்ற தாராள பிரபுவில் அனைத்துமே இந்த சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, குறிப்பாக பணம் போன்ற விஷயங்களில் கவனமாக, கையில் விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க அங்கங்கே மறந்து விட்டுடுவீங்க அப்படிங்கிறதும் ஒரு வகை அமைப்பு. ஆனால் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மட்டும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் அதுக்கடுத்த நாளில் செவ்வாய் அதுக்கடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு அதுக்கடுத்து ஒரு 4 நாள் இருக்கு இல்லையா. அந்த 4 நாளில் அப்படியே 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை
இடத்திற்கு வந்து விடுகிறார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தெய்வீக அனுபவங்கள், தெய்வீக அமைப்புகள், ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடுகள் வரக்கூடிய, கொஞ்சம் எல்லா விதத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதனால பெரிய அளவில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா அமைப்புகளிலையும் வெள்ளியும் சனியும் யோகமாக அமையக்கூடிய நல்ல வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:47 இருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:59 வரைக்கும் அத்தனை பேருக்கும் சந்திராஷ்டமம். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மாலை 6:47 முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை மிட்நைட் 1:59 வரைக்கும். அப்ப புதன்கிழமை வியாழக்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தின் நடுப்பகுதி சந்திராஷ்டமம். சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆக என்ன, இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு அப்படி உதவி செஞ்சேன், இப்படி உதவி செஞ்சேன், நண்பருக்காக அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் என்பது மாதிரியான சில விஷயங்கள் வேண்டாம். ட்ராவலில் நைட்டில் பயணத்தில் ஒரு நகை கொண்டு போகிறவங்க, பணம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே கண்டிப்பாக இருக்கணும். எதுலேயுமே ஒரு உஷாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் வார்த்தையில் விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் கொஞ்சம் கோவப்பட்டு திட்டிடக்கூடாது. அந்த புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் நாக்கு வாக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி லைஃப்பை பாதிக்கின்ற முக்கியமான முடிவுகள் இந்த புதன் வியாழன்கிழமையில், அதாவது வேலையை விடுறேன், தொழிலை ஆரம்பிக்கிறேன், இன்னார போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறேன், அல்லது இந்த இடத்துல வீட்டில் ஒரு விஷயத்தை இப்படி மாற்றுறேன் அப்படி மாற்றுறேன் அப்படின்ட்டு வாழ்க்கையை நெடுங்காலமாக புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவுகளையும் இந்த சந்திராஷ்டமனால எடுக்க வேண்டாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான வலிமையான அமைப்புகள் 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது. 10 கூடியவர் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியாகவே நன்றாகவே இருக்கும். தாராள செலவுகள் இருக்கும். ஆனால் கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு வருமானங்கள் வருங்க. அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு பணத்தை வைத்து, கிடைக்கின்ற பணத்தை வைத்து, கடன் வாங்க தேவையில்லாமல் கிடைக்கின்ற பணத்தை வைத்தே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறது. அது ஒரு பெரிய யோக அமைப்பு. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு, புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு, அல்லது எதிர்பாரான தவிர்த்த கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை, அந்த ப்ரொபோசல்னு சொல்லும் இல்லையா, அந்த விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவித்து அதற்கான சம்மதம் வாங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம்.